என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 24/6/25 இருக்கின்றோம். ஃபீஸ்ட் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட், திருமுழுக்கு யோவானின் பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். நாம் தூய ஆவியானவரின் துணையோடும் அன்னையின் பரிந்துரையாலும் அன்பாலும் அரவணைப்பாலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 89, 43, 44, 45. கடவுள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆசிரியை கொடுத்தாரா என்றால் இல்லை. எல்லோருடைய செயலுக்கும் தகுதிக்கும் ஏற்ற செயலாற்று செய்தார். பேச்சு திறமை, ஜெபிக்கும் திறமை, குணமாக்கும் திறமை, விளக்கி சொல்லும் திறமை, போதிக்கும் திறமை. சவுலை நீக்கி தாவீதை உயர்த்தினார். அவர் வழிமரபிலிருந்து இயேசுவை தோன்றச் செய்தார். நம் வாழ்விலும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் ஆசைக்கேற்ற வாழ்வு வாழ்கிறார்கள் என்றால், காலங்கள் உருண்டோட காத்திருப்பும் இறைவனின் கடவுளின் வருகைக்காக வாழ்வோம். தூய ஆவியின் துணையும் வாழ்வும் துணையாளன் ஆவியானவரோடு. இன்றைய வாசகம், முதல் வாசகம் எசையா 49:1-6. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர்கள் பணி 13:22-26. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 1:57-66 என்பது. இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ? திருமுழுக்கு யோவானின் பிறப்புக்கு விழா எடுக்கின்றோம். அதற்கு அவர் சற்று வித்தியாசமானவர்தான். இவரது பிறப்பை கண்ட சிலர் வியந்தனர், சிலர் அஞ்சினர். திருமுழுக்கு யோவானின் பிறப்பு அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கியது. அதே வேளையில் அவரும் அஞ்சா நெஞ்சத்தோடு தவறை தவறு எனவும் சரியை சரி எனவும் உரக்க உரைத்தார். அதற்காக தம் உயிரையும் கொடுத்தார். இன்று நம்மில் பலர் பதவியை, பெயரை, புகழை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே கண்முன்னே நடக்கும் அநீதிகளை, அவலங்களை கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறோம். இது சரியா? சிந்திப்போம். ஒரு சிறந்த ஒரு உதாரணம் என்றால், தவறு என்பதற்கு, சரி என்பதற்கும் நம் திருமுழுக்கு யோவான். அவர் பிறப்பையே ஒரு அதிசயமாக்கிய கடவுள். அவர் நீதி நேர்மையோடு வாழ்ந்தார். இறை இயேசுவின் வருகையை எடுத்து சொல்லி உரைத்தார். வழியை செம்மையாக்கினார். மக்களை ஆயத்தப்படுத்தினார். கடவுள் அவரை வந்து கண்டு அவருக்கு பணிந்து அவரிடம் திருமுழுக்கு பெறும் அளவுக்கு கடவுள் திருமுழுக்கு யோவானை உயர்த்தினார். நம் திருச்சபையில் 3 முக்கிய திருவிழாக்களை நாம் கொண்டாடுவோம். இயேசுவின் பிறப்பு, அன்னை மரியாளின் பிறப்பு, பிறகு திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. மற்றும் இந்த திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் அன்று அதிசயப்பட்ட மக்கள் அதேபோல் அவரை இறப்பையும் அதிசயமாக்கினர். அதான் இன்றைய காலகட்டங்களில் நாம் நிறைய இது சொன்னது போல சரியை சரி எனவும், உண்மையை உண்மை எனவும், தவறை தவறு எனவும் உரைப்பது, பிறருடைய பதவிக்காக, புகழை தக்க வைத்துக் கொள்வதற்காக. சிலருடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் நாம் சொல்லியும் அவர்கள் தவற்றை திருத்திக் கொள்ளவே மாட்டார்கள். ஒரு சிறுவன் நடந்து கொண்டே செல்கிறான். அவனுக்கு நிழல் அவனை பின்தொடர்ந்து செல்கின்றது. அவன் நடந்து ஓய்வெடுத்து ஒரு இடத்தில் அமர்கிறான். அமர்ந்து அவனுக்கு அந்த களைப்பு முடியவில்லை. அவன் வீடு சென்றதும் அவன் படுக்கையில் தாய் ஒரு வேதனையோடு படுத்து கிடக்கிறாள். அவளிடம் அம்மா உண்மையை சொல்கிறான். அம்மா, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்கிறேன். பக்கத்து ஊர், அந்த வெளிநாடு என்பது பக்கத்து ஊருக்கு நான் வேலைக்கு செல்கிறேன். அங்கே படிப்பும் இருக்கிறதாம், மத்தியான வேளையில் வேலையும் கொடுக்கிறார்களாம், நமக்கு பணம் கிடைக்குமே என்று. அம்மாவுக்கு அந்த இழுத்து கொண்டு, அந்த இரும்பிக் கொண்டு கண்டினியூவாக அந்த இரும்பலால் பேச முடியாமல் தலையை அசைத்து, மகனே போய் வா என்று இந்த குழந்தை தொடர்கிறான். அந்த வழியில் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விடிந்து கொண்டு இரவை கிழித்து கொண்டு வெளிச்சம் வெளிவந்தது. வந்தவுடன் அவன் செல்ல வேண்டிய அந்த வழியில் அவனுக்கு பசி. ஒரு ஹோட்டல் என்றால் ஒரு சிறு கடை வாசலில் நிற்கிறான். அவர் அவனை கண்டவுடனே ஒரு பன்னையும் டீயும் எடுத்து கொடுக்கிறார். நல்ல உள்ளம், பசியை புரிந்து கொண்டவர். திருடிய கையை அடிக்கும் இக்காலங்களில் பசிக்காக வறுமையில் வாடும் எத்தனையோ குழந்தைகள் முன் இப்படியும் சில நல்ல மனிதர்கள் எடுத்து கொடுக்கும்போது அவன் அதை உண்டு பிறகு மெல்ல நடையை தொடர்கிறான். உடம்பு முழுக்க அழுக்கு புழுதி. அவனால் அதை ஒரு சட்டை மட்டும் அவனுடைய ஷோல்டரில் இருக்கிறது.
அதை சுமந்து கொண்டு சென்று பெரிய ஸ்கூல், அங்கே பேரண்ட்ஸு நல்ல பெரிய விஐபிஸ் பேரண்ட்ஸ், ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை பார்த்து கடைசியில் நிற்கிறான். ஒவ்வொருவராக உள்ளே சென்றனர். குழந்தை நேரம் வந்தது. குழந்தை என்றால் ஒரு 8 வயது, 8லேருந்து 10 வயது, அந்த 8 வயது குழந்தை போய் நிற்கிறது. அந்த ஹெச்எம் கேட்குறாங்க, என்ன வேண்டும்? நான் பள்ளியில் சேர வேண்டும், ஐ வாண்ட் அட்மிஷன். அந்த பள்ளி ஆசிரியருக்கு ஒரே ஆச்சரியம். ஓகே, கோ அண்ட் க்ளீன் த ரூம். ஒரு அந்த ரூமை காண்பிக்கிறார்கள். அது மனப்பாடம் செய்து அங்கே எல்லோரும் ஒப்புவிக்கும் அந்த ஒரு அறை. அங்கே அவன் சேர்ந்தவுடன் அதை க்ளீன் செய்கிறான். ஒரு முறை 2 முறை மேலும் 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 க்ளீன் செய்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய அந்த எச்சம் பார்த்து கொண்டிருந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கிறார். மற்றவர்களோடு இணைந்து வாழக்கூடிய அந்த ஒரு தகுதியை பெறும் பொருட்டு அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைகிறது. ஏன்? நல்ல உள்ளங்களினால். நாமும் இன்று எனது பிறப்பால் சமுதாயத்திற்கு என்ன நன்மை ஏற்படும் என்று சிந்திப்போம். அந்த ஒரு எச்சமால் அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிக்கியது. அதேபோல் நாம் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய மறவாமல் உதவி செய்வோம். குற்றம் சாட்டாமல், பொய்ப்புரளி பேசாமல், ஒருவரை ஒருவர் தாக்காமல் நாம் செய்ய முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.